இப்பொழுது நாங்கள் எங்களுடைய திருவாசக படிப்பு வட்ட கூட்டத்தை ஆரம்பிக்கின்றோம். கடந்த சில வாரங்களாக அப்பருடைய பதிகங்களை நாங்கள் படித்து வந்திருக்கிறோம். ஒரு பதிகத்தை எடுத்தால் அதனுடைய அதனுடைய 10 பாட்டுகள் முழுவதுமே நாங்கள் பார்த்திருக்கிறோம். இன்று 4ஆம் திருமுறையிலே 76வது பதிகமாக இருக்கின்ற மருள் அவா மனத்தனாகி என்ற பதிகத்துக்கு பொருள் விளக்கம் அளிப்பவர் கமலா ரவீந்திரன். நீங்க தொடங்கலாம் கமலா. எல்லோருக்கும் வணக்கம். 4ஆம் திருமுறை 76வது பதிகம். திருச்சிற்றம்பலம். மருளவா மனத்தனாகி மயங்கினேன் மதியிலானே இருளவா அறுக்குமெந்தை இணையடி நிழலென்னும் அருளவா பெறுதல்லன்றி அஞ்சினானலமந்தேற்கு பொருளவா தந்தவாரே போது போய் புலந்ததன்றே. திருநாகர் சுவாமிகள் தனது வாழ்நாளின் கடைசி பகுதிய புகழூர் தலத்தில உளவேற பணி செய்து கொண்டு அருளிய பொது பதிகம் இது. மருளண்டா மயக்கம், எலமந்தேனண்டா துன்பப்பட்டே, இருள் வந்து ஆணவமெல்லாம் இருளவாண்டா. இங்க என்ன பொருள் அத இருளவாண்டு அத சொல்லுதண்டா, இறைவனை தவிர மற்ற பொருள்களில ஆசை வைத்ததை இருளவாண்டு சொல்லலாம். பொருளவாண்டா அதாவது இந்த செம்பொருளாம் சிவனிடத்தில விருப்பத்தை மேலிட செய்கிறது. அப்ப மருளவா மனத்தனாகியண்டா மயக்கம் கொண்டு எதில என்று சொன்னா, மயக்கம் கொண்டு எதில மயக்கம் கொண்டுறண்டா உலக பொருட்களில மயங்கினேன் மதி இல்லாமல், அதாவது புத்தி இல்லாத்தில் என்ற அறிவு இல்லாதால நான் இந்த உலக பொருட்கள்ல மயங்கினேன். அப்ப அந்த 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 இறைவனிடத்தில வாரத்துக்கு எனது மெஞ்ஞான அறிவை நான் பயன்படுத்த இல்லை. அதாலதான் நான் இந்த உலக பொருட்கள்ல இந்த அவாவை செலுத்தினேன் என்றும். இருளவா அறுக்கும் எந்தை, அதாவது இந்த ஆணவ மெலத்தை அறுப்பவர் எனது தந்தை சிவபெருமான். இணையடி நீழல் என்னும் இறைவனின் திருவடி நீழல அருளவா பெறுதல் இன்றி அஞ்சினான் அலைந்ததற்கு, அதாவது அவனுடைய அருளை பெறாமல் நான் பயந்து துன்பப்பட்டேன். பொருளவா தந்தவாறே, அதாவது இந்த பொருளவா தந்தவாறே போது போய் புலர்ந்ததன்றேண்டா மெய்ப்பொருளாகிய அவாவை தந்து அந்த இதுல அந்த போது என்றது காலத்தை குறிக்குது. அப்ப அந்த போது போய்த்தென்றால் அந்த கெட்ட காலத்தை எனக்கு புலர்ந்தது என்றால் நல்ல காலம். அப்ப அந்த மெய்ப்பொருளாகிய அவாவை தந்து எனக்கு நல்ல காலத்தை, நல்ல ஒரு காலத்தை விடியுமாறு செய்திருக்கிறார். அப்ப இது பொழிப்ப சொல்றாண்டா, மெஞ்ஞானம் இல்லாததால உலக பொருட்களில் மயங்கி அவனது அருளாகிய திருவடி நிழலில் ஆர்வத்தை காட்டாமல் அஞ்சி துன்பப்பட்டேன். மெய்ப்பொருளாகிய சிவபிரான் கெட்ட காலத்தை போக்கி எனக்கு நல்ல காலம் விடியுமாறு செய்தார். அப்ப அந்த திருக்குறள்லையும் 352வது குறள்ல அந்த மெய்யுணர்தல் என்னும் அதிகாரத்துல இருள் நீக்கி இன்பம் பயக்கும் மருள் நீங்கி மாசறு காட்சியவர்க்கு, அதாவது மயக்கத்திலிருந்து நீங்கி குற்றமற்ற மெய்மைய உணரும் நிலைமையை அடைந்தார்க்கு துன்ப இருள் நீங்கி இன்ப நிலை ஏற்படும். அபிராமி அந்தாதிலே 36வது பாட்டுல பொருளே மருளே இருளே என்று சொல்லி அதையும் பார்க்கலாம். 2வது பாடல்.
மெய்மையாம் உளவை செய்து விடுப்பெனும் வித்தை வித்தி பொய்மையாம் களையை வாங்கி பொறை எனும் நீரை பாய்ச்சி தம்மையும் நோக்கி கண்டு தகவெனும் வேலியிட்டு செம்மையுள் நிற்பராகி சிவகதி விளையும் அன்றே. அப்பர் பெருமான் எல்லாருக்கும் தெரியும். அவர் ஒரு வேளாள மரபில வந்தவர், அதுவும் ஒரு உழவார படியாளி. அவர் உழவார பணியில ஈடுபட்ட போதுதான் இந்த பதிகங்களை பாடியிருக்கிறார். இந்த பதிகம் பாடியிருப்பதாக எனக்கு விளங்குது. அப்ப அதாவது இறை பணிக்குள்ள தம்மை ஈடுபடுத்தியதான் இது படிச்சிருக்கிறார். அப்ப இந்த செய்யுட்களின் மூலம் நாங்கள் எப்படி இந்த இறை பணியில் ஈடுபட வேண்டும் என்று எமக்காக பாடியிருக்கிற மாதிரி தான் இது எனக்கு விளங்கி இருக்குது. மெய்மையாம் உளவை செய்து, அதாவது சரியை முதலிய வழிகளில் மனத்தினை பதப்படுத்தி விருப்பு எனும் வித்தை வித்தி. இந்த விருப்புன்றது இச்சை என்று எடுக்கலாம், வித்தை என்ற அறிவு. இந்த வித்தியா தத்துவத்துல 7 தத்துவங்கள் இருக்குது. அதுல வித்தை ஒன்றும் இருக்குது, இந்த அராகம் என்று இருக்குது. அந்த அராகம் தான் இச்சை, இந்த விருப்பம் வருது. வித்தை அறிவு. அப்ப இந்த வித்தை எங்களுக்கு இறைவன் இந்த எங்களுக்கு அறிவாற்றலை தர்றது இந்த வித்தை. இந்த வித்தி என்ற பக்கத்துல வருது, விருப்பு எனும் வித்தை வித்தி. வித்தி என்றா அங்க இறையர். அப்ப எனக்கு இந்த சைவ சித்தாந்தம் படிக்கிறபடியா எனக்கு அந்த கருத்தோட சொல்லத்தான் விருப்பமே. சாதாரணமாக விதை வித்து என்று சொல்லாம இப்படி சொல்ல வேணும் தான் எனக்கு ஒரு விருப்பமே இருக்கு. அப்ப அதால சொல்றேன், தவறுன்னா மன்னிக்கவும். அப்ப இந்த விருப்பு இச்சை, வித்தை அறிவு, வித்தி இறையருள். அப்ப இந்த இச்சை எங்களுக்கு ஏன் ஏற்படுகிறதுண்டா, அதை செயலாற்றுறது இறைவன். எப்படி என்று சொன்னா, நாங்கள் எங்களோட முற்பிறப்புகள்ல செய்த வினைகள் இருக்குது. அது 2 வினை, நல்வினை தீவினை. அந்த வினைகளுக்கு ஏற்ற மாதிரி தான் எங்களுக்கு இந்த பிறப்பில எங்களுக்கு அந்த விருப்பு வாரது, இச்சை வாரது. அப்ப அந்த இச்சைய வழங்குவதற்கு வித்தை என்ற அறிவாற்றலுக்குள்ளாலதான் எங்களுக்கு அந்த இச்சை வரைக்குள்ள அந்த இடிவினையாகிய பயனால் அந்த விருப்பங்களுக்கு ஏற்பட்டு வித்தை, அதாவது அறிவால் அதை அந்த அறிவை தந்தது வேற வித்தி என்னும் இறையருள். அப்ப விருப்பு என்னும் வித்தை வித்தி பொய்மையாம் கலையை வாங்கி. பொய்மை என்ற இந்த நிலையில்லாத இந்த மாயை வாழ்க்கையில நாங்கள் நிறைய எல்லாம் எங்களுக்கு அந்த உலக இதுக்குள்ள நாங்கள் அடங்கி வாழ்றோம். உலக மாயைக்குள்ளதான் நாங்கள் ஆட்பட்டு வாழ்றோம். அப்ப அந்த கலை என்று சொல்றது இங்க அந்த எங்களுக்கு தேவையில்லாத கருவிகரணங்களை என்றும் எடுக்கலாம். ஏனென்றா இறைவன் திருவருளை அடைந்து முக்தி அடைகிறதுக்கு எங்களுக்கு இந்த கருவிகரணங்கள்ல இருந்து நாங்க கொஞ்சம் கொஞ்சம் விலகி போக வேணும். அப்ப அதைத்தான் சொன்ன போல எனக்கு விளங்குது. பொய்மையாம் கலையை வாங்கி நிலையில்லாத மாய வாழ்க்கையை மெல்ல மெல்ல விட்டு நீங்கி பொறை என்னும் நீரை பாய்ச்சி. இங்க பொறை என்றதுல இருந்து 8 மலர்கள் இருக்குது. பொறை என்று தொடங்கி 8 மலர்கள், அதாவது பொறுமை, கொல்லாமை, இரக்கம், ஐம்பொறிகளை அடக்குதல், தவம், வாய்மை, அன்பு, அறிவு என்னும் 8 மலர்களை சாத்தி நீரை பாய்ச்சி என்றேக்குள்ள எங்களுக்கு அந்த நீரை பாய்ச்சி என்றது இதுக்குள்ள மறைஞ்சிருக்குது. என்னண்டா திருவைந்த மந்திரத்தால் அர்ச்சனை செய்து அவர் இந்த 8 மலர்களை சாத்தி திருவைந்தெழு மந்திரத்தால நாங்கள் அர்ச்சனை செய்து தம்மையின் நோக்கி கண்டு, அதாவது நாங்கள் அப்படி செய்து கொண்டு வரையக்குள்ள நாங்களே எங்களை உணர்வோம். எப்படி என்று சொன்னா, அந்த எங்களோட ஆணவ வலி குறைஞ்சு சிறிதாக அடங்க இந்த இறைவென்ற உணர்வு எங்களுக்குள்ள வளர்வது கண்டு நாங்கள் அதான் தம்மையின் நோக்கி கண்டு தகவு எனும் வேலியிட்டு, அதாவது இந்த தகவு என்றது ஒரு தகுதி, விபூதி உருத்திராக்கமாய சிவ வேடங்களை தரித்து
செம்மையில் நிற்பராயில், தொடர்ந்து செம்மையில் நிற்பராயிலன தொடர்ந்து இடைவிடாது சிவ சிந்தனையோடு நின்றால் இந்த பொருளாகிய சிவ அனுபவம் ஏற்படும். 3வது பாட்டு. எம்பிரானன்றதே கொண்டு என்னுள்ளே புகுந்து நின்றிங்கு எம்பிரானாட்டாடி என்னுள்ளே உளிதர்வேனை எம்பிரான் என்னை பின்னை தன்னுள்ளே கரக்குமென்றாள் எம்பிரான் எண்ணின்னல்லாள் என் செய்கேனலை ஏனே. உளிதெறுதல் திரிதல், கரத்தல் மறைந்திருத்தல். எம்பிரான் என்ற சொன்ன உடனேயே எம்பிரான் என்றதே கொண்டு எம்பிரான் என்று நான் சொன்ன உடனேயே என் உள்ளே புகுந்து அதனை ஒரு தகுதியாக கருதி எம்பிரான் ஆட்டாடி தான் விரும்பும் பண்ண என்னை செயற்படுத்தி என்னுள்ளே உளிர் தருவேனே, என் உள்ளே அவன் இருப்பதை அறியாது அறியாது தேடி பல இடங்கள் எல்லாம் திரிந்தேன். அவர் எங்க இருக்கிறார் என்று தேடி திரிந்தேன். அவர் என்னுக்குள்ளதான் இருந்தவர். எம்பிரான் என்னை பின்னை, எம்பிரான் என்னை தன்னுள்ளே கரக்கும் என்றால் தன்னுள்ளே மறைய செய்தான். எம்பிரான் எண்ணின் அல்லால் தொடர்ந்து அவன் செய்து அவன் பணியை செய்வதை தவிர என் செய்கேன் ஏழை ஏனே, ஏழை அடியேன் வேறு என்ன செய்ய முடியும். இப்ப சுந்தரருக்கு சூழ நோய் வந்திருந்த போது அதை தாங்க முடியாம தமக்கு ஏரிடம் தான் தூது விட்டு அப்ப அவர்கிட்ட போய் விபூதி தரித்து எம்பிரானே என்று சொல்லி அவர் கையெடுத்து அந்த அதை கும்பிட அவர்கிட்ட நோய் வந்து நீங்கி விட்டது. அப்ப அவர் சொல்றேன்னா அவரை அந்த சமண சமயத்துல இருந்து வேறுபடுத்தி சைவ சமயத்துக்கு வர வைக்கவே சூழ நோயை கொடுத்து இறைவன் ஆட்கொண்டார் என்ற மாதிரி எனக்கு விளங்கிச்சுது. அப்ப எம்பிரான் என்று அழைத்தேன், அதனை ஒரு தகுதியாக வைத்து என்னுள்ளே புகுந்து நீ விரும்பிய வண்ணம் செயற்படுத்தினா என்னுள்ளே நீ இருப்பதை அறியாது எல்லா இடமும் தேடினேன். தொடர்ந்து அவன் பணி செய்வதை தவிர ஏழையன் வேறு என்ன செய்ய முடியும். 4வது பாட்டு. காயமே கோயிலாவார். காயமே கோயிலாக கடிமனம் அடிமையாக வாய்மையே தூய்மையாக மனமணி இலிங்கமாக நேயமே நெய்யும் பால நிறைய நீரமைய வாட்டி பூசனை ஈசனார்க்கு போற்றவி காட்டினோமே. இதுல ஒரு நினைவு வருது, இதை கட்டாயம் நான் சொல்ல வேண்டும். இதை சொல்லாம போய் எனக்கு விருப்பம் இல்லை. நினைக்கிற ஒரு 6-7 வயதுல என்ன ஸ்கூல்ல தேவாரம் படிக்க சொல்லிவிட நான் போற்றவி காட்டினோம்னு தான் படிச்சிருப்பேன். ஆனா டீச்சர் எனக்கு பகுடி விட்டவ போஸ்ட் ஆஃபீஸ் காட்டினோம்னு நான் படித்தேன் நானாமண்டு பகுடி விட்ட. அதுக்கு பிறகு என்ன வீட்டுல எல்லாரும் போஸ்ட் ஆஃபீஸ் காட்டினோம்னு தான் அதை சொல்லாம எனக்கு இருக்க முடியவில்லை சொல்றேன். காயம் என்றது உடல், கடிமெனம் உலகப் பொருள்களின் மீது வைத்துள்ள பாசத்தை ஒதுக்கும் மெனம். காயமே கோயிலாக எனது உடலினை கோவிலாகவும் கடிமெனம் அடிமையாக பாசத்தை ஒதுக்கிய மெனத்துடன் அதாவது சிவனுக்கு அடிமையாகவும் வாய்மையே தூய்மையாக உண்மையான தூய்மையான மெனத்துடன் மனமணி லிங்கமாக மனதின் மணியாக விளங்கும் ஆன்மாவையே லிங்கமாக பாவித்து நேயமே நெய்யும் பால எனது அன்பினையே நெய்யாகவும் பாலாகவும் நினைத்து நிறைய நீர் அமைய வாட்டி அன்பு ஆகிய நீர்னால் இறைவனை நன்கு நீராட்டி பூசனை ஈசனருக்கு போற்றவி காட்டினோம். எனது வணக்கங்களை நிவேதன பொருளாக வைத்து பூசை செய்தேன். 5வது பாட்டு. வஞ்சக
புலையனேனை வழியறத் தொண்டில் பூட்டி அஞ்சலென்றாண்டு கொண்டாய் அதுவும் நின் பெருமை அன்றே. நெஞ்சகங்கனிய மாட்டேன் நின்னையுள் வைக்க மாட்டேன் நஞ்சிடங்கொண்ட கண்டா என்ன நன்மை தானே. வழியற ஏதும் வழி இல்லாதபடி வஞ்சக புலியனேனை, அதாவது ஏன் வஞ்சக புலியனேனை ஏன் தன்னை வஞ்சகன் என்று சொல்றார் என்றால், இந்த சமணருட சேர்ந்து சைவ சமயத்தை அழிக்கிறதுக்கு சூழ்ச்சி செய்தேன் என்று அவர் தன்னை ஒரு வஞ்சக புலியனேனை என்று, அதாவது தான் வஞ்சகன் என்று தன்னையே தான் சொல்றார். வழியற தொண்டில் பூட்டி, சிவ தொண்டில் ஈடுபடுத்தி கொள்வதை தவிர வேறு வழி எதுவும் இல்லை என உணர்த்தியவனே. அஞ்சலென்ற ஆண்டு கொண்டாய், அஞ்சலே என்று சொல்லி அடிமை கொண்டவனே, அதாவது பல கொலை முயற்சிகள் இருந்து என்னை காப்பாற்றியவர். அதுவன் நின் பெருமை அன்று, உன் பெருமையினை வெளிப்படுத்தும் பேரருள் உடையது. நெஞ்சகங்கனிய மாட்டேன் நின்னையுள் வைக்கமா, உன்னை நெஞ்சுருக நினைக்காமலும் உள்ளத்தில் நிறுத்தாமலும் இருக்கின்றேன். நஞ்சிடம் கொண்ட கண்டா என்னென்ன நன்மை, நீலமணி மிடரனே நான் செய்யும் நன்மை இதுதானோ. அடுத்த வார்த்தை, நாயினின் கடப்பட்டேனை நன்னறி காட்டியாண்டாய் ஆயிரம் மரவ மார்த்தாக அமுதனே அமுதமுத்து நீயும் என் நெஞ்சினுள்ளே நிலவினாய் நிலாவினிக்க நோயவை சாருமாகில் நோக்கி நீ அருள் செய்வாயே. நோய் அதாவது மெல நோய், ஆயிரம் என்பதுக்கு இங்கே கருத்து எண்ணற்ற கருத்துக்கள். நாயினும் கடப்பட்டேனை, நாயினும் கீழான என்னை நன்னெறி காட்டி ஆண்டாய், நல்ல நெறியாகிய சிவநெறியை காட்டி ஆண்டு கொண்டாய். ஆயிரம் அரவமார்த்த எண்ணிலடங்காத பாம்புகளை அணிந்திருந்தாலும் அமுதனே, அதாவது அமுதனே அமுதமுத்த நீயும் என் நெஞ்சினுள்ள அமுதமாக என் நெஞ்சினுள்ளே நிலாவினாய் நிலாவி நிற்க, அப்படி நீ என் நெஞ்சத்துள்ளே இருக்கும் போதே நோயவை சாருமாகில். இந்த ரெண்டு நோய், ஒன்று பிற நோய் அதாவது பிறவியாகிய நோய் ஆணவ நோய், அதாவது இன்னும் ஒரு நோய் இருக்குது. அவர் சமண சமயத்தில இருந்து இங்க வந்தவர், அப்ப அந்த திரும்பியும் அங்க போகிறதுக்குரிய அந்த நோய் சாய்க்க, அப்படி என்றால் சமண சமயத்துக்கு மாறிய அந்த நோயை திரும்பவும் என்னை தாக்காதவாறு என்று அப்படி ரெண்டு பட கூறலாம். அப்ப பிறவி நோய், அதாவது பிறவி நோயாகிய ஆணவமெல்லாம் நோக்கி நீ அருள் செய்வாயே, நீதான் அங்க என்ன திரும்பி போகாதவாறு நீதான் எனக்கு அருள் செய்ய வேண்டும் என்று சொல்லி இதுல சொல்றேன். 7வது பாட்டு. வெள்ளத்தானென்று மாட்டேன் விருப்பெனும் வேட்கையாலே வள்ளத்தேன் போல நுன்னை மாய்மடித்துண்டுடாமே உள்ளத்தே நிட்டியேனும் உயிர் புலே வருதியேனும் கள்ளத்தே நிட்டி அம்மா எங்கனம் காணுமாறே. வள்ளம் அண்டா வாயகன்ற பெரிய கிண்ணம், உயிர்ப்பு அண்டா பிராணவாயு, வள்ளத்தேன் கிண்ணத்தில் உள்ள தேன், விள்ளுதல் அண்டா வாய் விட்டு சொல்லுதல், விள்ளத்தான் மாட்டான் வாய் விட்டு சொல்ல இயலவில்லை, கள்ளத்தே மறைந்து கொள்ளுதல் ஒளித்திருத்தல். விள்ளத்தான் ஒன்று மாட்டேன் அண்டா விருப்பு என்னும் வேட்கையாளே, விள்ளத்தான் ஒன்று மாட்டேன் விருப்பு என்னும் வேட்கையாளே அண்டா உன்னை அடைய வேண்டும் எனும் விருப்பு இருந்தாலும் வாய்விட்டு சொல்ல இயலாதனாக இருக்கிறேன். வள்ளத்தேன் போல உன்னை வாய்மடித்து உண்டிடாமே, இனியவனான உன்னை கிண்ணத்தில் உள்ள தேனை எடுத்து உண்ணுவது போல மெஞ்ஞானமாகிய தேனை எளிதில் அடைய முடியவில்லை. உள்ளத்தில் நிட்டியேனும் உயிர்ப்புள்ளே வருந்தியேனும், எனது
உள்ளத்திலே இருக்கின்றாய், மூச்சு காற்றிலே கலந்து நிற்கிறாய், கள்ளத்தே நித்தியம்மா எங்கனம் காணுமாறை. ஆனாலும் எனது கண்களுக்கு தோன்றாமல் மறைந்துள்ளாய், உன்னை காண அருள் புரிய வேண்டும். என் உள்ளத்தில் இருக்கின்றாய், மூச்சு காற்றில் கலந்திருக்கின்றாய், ஆனால் எனது கண்களுக்கு தோன்றாமல் மறைந்து இருக்கின்றாய். தேனை குடிப்பது போல எடுத்து பெருக முடியவில்லையே. உன்னை காணும் வழி தெரியாததால் வாய்விட்டு சொல்ல முடியாதவனாகி இருக்கின்றேன். 8வது பாட்டு. ஆசையவன் பாசமெய்தி அங்குட்டிங்குட்டேனாய், ஊசலாட்டுண்டு வாழா உழந்து நானுடி தராமே. தேசனே தேசமூர்த்தி திருமறை காடுமேயா, ஈசனே உந்தன் பாதம் ஏத்து மாறருளம்மானே. உளி தெரலண்டா திரிதல், வெண்பாசமண்டா வலிமையான கயிறு, அங்கு அண்டா மேலுலகம் இங்கு மண்ணுலகம், ஊசலண்டா மனம் உழந்து வருந்தி அப்படி சொல்லலாம். தேசனே தேசமூர்த்தி எல்லா உலகுக்கும் தலைவனே, ஆசை அவன் பாசமெய்தி அங்குற்று இங்குற்றேனாய். அதாவது உலகப் பொருள்களில் ஆசைப்பட்டு பாசத்தை விட்டு ஒளிந்து, அதாவது பிறகு முத்தி நிலையை அடையக்கூடிய செயல்களுக்குள்ளேயும் போய் அங்கேயும் போய் இங்கேயும் போய், அங்கேயும் இல்லாம இங்கேயும் இல்லாம ஊசலாட்டுண்டு மனம் அங்கும் இங்கும் ஊஞ்சல் போல தொடர்ந்து உறுதியாக நிற்காமல் அப்படி இருப்பது ஒரு பலனையும் தராது. அதாவது வாழான்றது ஒரு பலனையும் ஒரு பயனில்லாமல் என்ற கருத்துல உழந்து நான் உளி தராமை வருந்தி நான் திரியாமல், ஈசனே உந்தன் பாதம் ஏத்துமாறு உனது திருவடிகளையே போற்றின் செயலில் நான் எப்போதும் ஈடுபடுமாறு திருமறைக்காடுமையா, திருமறைக்காடு தலத்தில் உரையும் சேருமானே அருளம்மானே, நீதான் அருள வேண்டும். எல்லா உயிர்களுக்கும் தலைவனே, பாசத்துக்கு உட்பட்டும் திருவருளுக்கும் முயன்றும் அங்குமிங்கும் அலைந்து திரியாமல் உன் திருவடிகளையே மட்டும் போட்டு நிலைக்கு மட்டும் என்னை ஈடுபடுமாறு அருள வேண்டும். 9வது பாட்டு. நிறைவிலேன் நேசமில்லேன் நினைவிலேன் வினையின் வாச, மறைவிலே புறப்பட்டரும் வகையென கருளனம்மான். சிறையிலேன் செய்வதென்னே திருவடி பரவியேத்தங், குறைவிலேன் குற்றம் தீராய் கொன்றை சேர் சடையினானே. நினைவு இறைவனை பற்றிய தியானம். நிறைவிலேன் நேசமில்லேன் நினைவிலேன், உன்னை பற்றிய நினைவுகள் நிறைந்த தியானம் செய்பவனாக நான் இல்லை. வினையின் பாச மறைவிலே புறப்பட்டேனும், நல்வினை தீவினையாகிய வினையிலே விழுந்து மறைவிலே கிடக்கும் அடியேன் வகை எனக்கு அருளயம்மான். அந்த வினை தோதிகளை தாண்டி வரும் திறனை நீதான் எனக்கு அருள வேண்டும். சிறையிலேன் செய்வது என்ன? இந்த உடலாகிய சிறையில் அகப்பட்டுள்ள உயிர் செய்வது அறியாமல் திருவடி பரவியேத்தும் குறைவிலேன் குற்றந்தீராய். உனது திருவடிகளை குறைபாடு ஏதும் இல்லாத வகையில் நான் புகழ்ந்து பாட குற்றங்களை தீர்த்து அருளும் கொன்றை மாலை அணிந்தவரே. 10வது பாட்டு. நடுவிலா காலன் வந்து நணுகும் போதறிய ஒன்னா, அடுவன 5 பூதம் அவை தமை காட்டலாகேன், படுவன பலவும் குற்றம் வாங்கிலா மனிதர் வாழ்க்கை, கெடுவது பிறவி சீசி கிளரொளி சடையின் நீரே. நடுவிலா காலன் வந்து நடுக்கமில்லாத காலன் வந்து நணுகும் போது அறிய எண்ணாது, உயிர் கவரும் போது எதையும் அறிய முடியாது. அடுவென 5 பூதம் ஐம்பொறிகள் தரும் அல்லலுக்கு அவை தமக்கு ஆற்றால் ஆனேன் தாங்காமல், அந்த ஐம்பொறிகள் தரும் அல்லல் தாங்காமல் படுவென பலவும் குற்றம் மக்களின் வாழ்வு, படுவென பலவும் குற்றம் பாங்கிலாம் மனிதர் வாழ்க்கை, மக்களின் வாழ்வு பல குற்றங்கள் செய்ய இடம் தரும். அதாவது
இந்த பிறவி வந்து வந்து ஆக்களுக்கு ஒரு கேடு தருவது. இது வந்து இகழத்தக்கது. இதை கெடுத்து பிறவா பேறு கொடுப்பீரண்டு அவர் இந்த 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 மனித வாழ்க்கை வந்து பல குற்றங்கள் செய்ய கூடிய வாழ்க்கை. ஆனபடியே இந்த வாழ்க்கை எனக்கு அந்த மனிதருக்கு தேவையில்லை என்று சொல்லி அவர் இத ஒரு இந்த வாழ்க்கையை இந்த பிறவாமல் இருக்கிறதுக்கு தர வேணும் என்று சொல்லி படிக்கிறேன். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி கமலா ரவீந்திரன். முதலாவது என்னை கவர்ந்தது உங்களுடைய இனிமையான குரலில அழகாக பாடினீர்கள். உங்களை விட இல்ல நான் நினைக்கிறேன் அது மாண்டு ராகத்து நீங்க அந்த பாடினீங்க. எனக்கு எனக்கு அந்த பாடல் ஞாபகம் வருகிறது. மற்றது இந்த பாடல் இந்த பதிகத்தை ஏற்கனவே நான் ஒரு முறையாவது பார்த்து கொண்டு வந்தால் நல்லது என்று சொன்னது காரணம் இதனுடைய இந்த பதிகத்திலே சில இடங்களை பிரித்து படிப்பது கொஞ்சம் கஷ்டம். ஆனா நீங்கள் அந்த சரியாக சொற்பிரித்து இந்த பாடலுக்கு விளக்கம் அளித்திருக்கிறீர்கள். உங்களுக்கு விருப்பமான சைவ சித்தாந்த நோக்கிலும் இந்த பாடலுக்கு பொருள் விளக்கம் அளித்திருக்கிறீர்கள். உங்களுக்கு முதற்கண் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு நாங்கள் இனி உரையாடலுக்குள் செல்லலாம். நன்றி. நல்ல முயற்சி கமலா. ஓகே, நன்றி.